நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அரியர்ஸ். அரியர்ஸ்னால் வர வேண்டிய காசு இப்போது மொத்தமாக வருது. அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டாக இருந்தாலும் அரியர்ஸ் இருந்தாலும் சேம் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் தான். டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்னா -30%, ரொம்ப சிம்பிள். ஸோ லாஸ்ட்டு 4 இயர்ஸில் இங்கே பாருங்கள், டெனன்ட் இஸ் பேயிங் 1 lakh per month. ஓகே, ஸோ நாட் 1 lakh per month, 80,000 per month பே பண்ணிட்டுருக்கான். நவ் ஓனர் இஸ் ஆஸ்கிங் 1 lakh per month கேட்குறான். இது திடீர்னு 20,000 இன்க்ரிமெண்ட்டு டெனன்ட் ஒத்துக்கல, ரெஃப்யூசிங் டு பே. ஸோ கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் த ஓனர் வருது. வழக்கமாக யார் காசு அதிகமாக வச்சுருக்கானோ அவனுக்கு ஃபேவராக தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும். ஸோ டெனன்ட் ஹேஸ் பெய்டு, சரி ஓகே வேறு வழி இல்லை, 12 மாதத்துக்கு 20,000 டூ இயர்ஸாக, அதாவது 2024 வரைக்கும், 24 March 31 வரைக்கும் வந்து கரெக்டாக 25 April 1 ரெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, இல்லை 24 April 2024 இன்க்ரிமெண்ட் இருக்குது. அப்போ 24, 25, 26 இந்த 2 வருஷத்தில் 20,000 மந்த்லி பெண்டிங். ஸோ 24 months 20,000 போட்டால் 4,80,000 rupees வருது. ஸோ இதை வந்து பெண்டிங் அமௌண்ட் மொத்தமாக கிரெடிட் ஆகுது. இதில் 4,80,000 ஃபிக்ஸ்டாக 30% டிடக்ஷன் போனதுக்கப்புறம் இருக்கிற 3,36,000 ஃபுல்லாகவே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சார் இப்போ அசஸ்கிட்ட ஹவுஸே இல்லை, எந்த ஹவுஸ்லேருந்து வர வேண்டிய ரெண்ட்டு வரணுமோ அந்த ஹவுஸே இப்போ ஹவுஸ் ஓனர் பேரில் இல்லை, அவன் விற்றுட்டான். he has sold it, he doesn't own it right now as we speak, but still the amount is taxed as income from house property, but after allowing deduction of 30%. ஓகேவா, இது அரியர்ஸ். ஸோ அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டும் அரியர்ஸும் பார்த்தாச்சு. ப்ராப்ளம் நம்பர் 24 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.